ஹாய், வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா சைபர் சேஃப்டி அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் உள்ள ஒரு லெசன். இந்த லெசன் எதை பற்றி இருக்கோன்னா, நம்ம வந்து இப்போல்லாம் இன்டர்நெட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம வந்து இன்டர்நெட் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அப்போ குழந்தைங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப எப்படிலாம் அவங்க வந்து சேஃபாக யூஸ் பண்ணணும். ஒருவேளை இன்டர்நெட் மூலமாக அவங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்னா, சைபர்னால் என்னென்னா ஏதாவது அன்னோன் பர்சன் வந்து இன்டர்நெட் மூலமாக வந்து நம்மளை மிரட்டுறது, மெசேஜ் பண்ணுறது, சேட் பண்ணி அதில் மிரட்டுறது, அப்படிலாம் சைபர் க்ரைம் யாராவது பண்ணாங்கன்னா அந்த சில்ட்ரன் கிட்ட வந்து நம்ம எப்படி அவேர்னஸ் கொடுக்கணும். இப்படி யாராச்சும் மிரட்டினா நீ வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு லெசன் தான் இது. இப்போ வந்து நம்ம லெசனுக்குள்ளே போகலாமா? இந்த லெசன் ஃபுல்லாகவுமே ஒரு கான்வர்சேஷன் டைப்பில் தான் இருக்கும். அதாவது ஒரு அம்மா, அப்பா, ஒரு பொண்ணு, ஒரு பையன், இவங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். இந்த லெசன் ஃபஸ்ட்டு எப்படி பிகின் ஆகுதுன்னா, மதரும் அவங்களோட சன்னும் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கிறாங்க. சன்னோட நேம் வந்து கிளாடின். அப்போது வந்து பையன் வந்து அம்மா கிட்ட ஒரு டவுட் கேட்குறான். ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னா என்னம்மான்னு கேட்குறான். அந்த வேர்டுக்கு மீனிங் கேட்குறான். அப்போது அம்மா வந்து அவங்களுக்கு தெரியல, அதனால வந்து நம்ம இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. அப்போ இன்டர்நெட்டில் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு கிளாடின் கேட்டப்போ ஆமாம் கண்டுபிடிச்சிடலான்னு பையன் வந்து கிளாடின் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறான். அப்போ மெஷரிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள மீனிங்கை வந்து கண்டுபிடிச்சிடான். அம்மா நான் வந்து மீனிங்கை கண்டுபிடிச்சிட்டேன், தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கரெக்டாக வந்து அவங்க டேடி வராங்க. டேடி வந்தோன்னே அம்மா கிட்டே கேட்குறாங்க, குழந்தைங்கள எங்கே, கிளாடினும் ராணியும் எங்கேன்னு கேட்குறாங்க. அப்போ கிளாடின் வந்து இப்படி சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். பொண்ணு ராணி வந்து அவள் சரியே இல்லை, எதையும் பார்த்து பயந்த மாதிரி இருக்கா, எதுக்காகவோ அவள் பயந்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அம்மா வந்து அந்த அப்பாட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே அப்படியா, என்னாச்சு திடீர்னு அவளுக்கு, ஒருவேளை இன்டர்நெட்டில் யாராவது அவளை மிரட்டியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அம்மா கேட்குறாங்க, அப்படிலாம் மிரட்ட முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம், ஆன்லைன் ப்ரிடேட்டர் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆன்லைன் ப்ரிடேட்டர்னால் யாருன்னா ஆன்லைன் மூலமாக த்ரெட்டன் பண்ணுறவங்க, அப்படிலாம் மிரட்டலான்னு சொல்லிட்டு அப்பா வந்து அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ராணியை கூப்பிடுறாங்க. ராணி ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னாச்சு, நீ வந்து ஓகே ஆயிருக்கியா, என்ன நான் வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்குறாங்க. அப்போ ராணி வந்து அவள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பாட்ட இருந்து ஹைட் பண்ணுறா. இல்லைப்பா நான் நல்லா இருக்கேன், நான் எதுக்காகவும் பயப்படலை அந்த மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் வந்து இருக்கிறதே உனக்கு, நான் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ, நான் இங்கே இருக்கிறதே உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக சொன்னதுனால ராணி சொல்கிறா, ஆமாம் எனக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை அவன் வீட்டுக்கு வந்துட்டனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னோடனே அப்பா வந்து உஷாராயிடுறாங்க. என்னது வீட்டுக்கு வந்துட்டனா அவன் அப்படின்னு சொன்னோடனே அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே கேட்ட உடனே ஒரு அன்னோன் பர்சன், ஒரு பையன் வந்து டெய்லி அவள் கூட வந்து சேட் பண்ணியிருக்கான். இவள் வந்து ராணி வந்து அவன் கூட வந்து நேமு, அட்ரெஸ்ஸு, ஏஜ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கா. அப்போ வந்து அந்த பையன் வந்து நாளடைவில் இப்போ பேசுகிறது எப்படி பேசுகிறான்னா பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசுகிறான்னா, இதை வந்து வீட்டில் யார்கிட்டையாவது அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லிட்டேன்னா நான் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடுவேன், உங்கள் வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ஏதாவது கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கான். அதை வந்து பொண்ணு வந்து அப்பா கிட்ட வந்து சொல்கிறான். உடனே அப்பா சொல்கிறாங்க, சரிம்மா ஓகே, இது வந்து பிரச்சனை இல்லை, இனி வந்து அவன் வந்து ஒருவேளை மெசேஜ் பண்ணால் நீ வந்து பதிலுக்கு வந்து நீ சேட் பண்ணாத, இனிமேல் மெசேஜ் பண்ணுறது நீ ஸ்டாப் பண்ணிடு, ஒருவேளை எவ்வளோ தூரம் அவன் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாலும் நீ வந்து ஆன்சர் பண்ணவே இல்லைன்னா அவன் அப்படியே மெசேஜ் பண்ணுறதை விட்டுருவான், ஒருவேளை அதையும் மீறி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான், உன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான்னா நான் வந்து அவனோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன், பேரண்ட்ஸ்கிட்ட பேசியும் அவன் வந்து கேட்கலன்னா சைபர் போலீஸ்ன்ட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஆன்லைனில் டிஸ்டர்ப் பண்ணுறவங்கள நம்ம அங்கே போய் அந்த போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்பா வந்து தைரியம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பையனையும் கூப்பிட்றாங்க, கிளாடினையும் அட்வைஸ் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. நம்ம வந்து சில்ட்ரன் கிட்ட வந்து நம்ம அட்வைஸ் பண்ணணும், எப்படி வந்து இன்டர்நெட்டை வைஸாக யூஸ் பண்ணணும், அறிவாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அதாவது சில்ட்ரன், நம்ம வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு நிறைய இருக்குது, ஆனால் வந்து அதை வந்து நம்ம வந்து ஒழுங்கான முறையில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். தெரியாத அன்னோன் பர்சன் கூடலாம் நம்ம வந்து சேட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து உன்னோட கிளாஸ்மேட் கிட்ட பேசிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களை தவிர வேறு யாராவது தெரியாதவங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம வந்து சேட் பண்ணவும் கூடாது. அது மட்டும் இல்லை, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. உங்களோட ஃபோட்டோஸு,
ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு, உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுவுமே அவங்கக்கிட்ட வந்து ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாடின் கிட்டேயும் ராணிக்கிட்டேயும் டேடி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்டர்நெட் வந்து நம்ம வந்து அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இருக்குது. நம்ம வந்து அதில் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, மூவிஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட். நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து நம்ம இதுக்கு வந்து அடிக்டட் ஆகிடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வந்து அடிக்டட் ஆகிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டேக் வரும், உங்களோட கண் பார்வை வந்து கெட்டு போகலாம், அதாவது வீக்கெண்ட் ஐசைட் வந்து வரலாம். அப்புறம் உங்களோட பிஹேவியரே ரூடாயிரும். நம்ம வந்து இப்போ ஃபோனை வந்து ஃபுல் நேரமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அம்மா அப்பா கூப்பிட்டா வந்து நம்ம சத்தம் கொடுப்போமா, எரிச்சல் தானே படுவோம். அந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகி எதையாவது யோசிச்சுட்டே இருக்கிறது. அப்புறம் ரூயின் ரிலேஷன்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப்பே கெட்டு போயிடும். ஒரு யார்கிட்டையாவது பேசிகிட்டே இருக்காமல் எப்பவுமே தனிமையாக உட்காந்து ஃபோனை நோண்டுறது, இந்த மாதிரி ஆகிரும். அதனால வந்து நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிடணும் அப்படின்ட்டு டேடி வந்து 2 குழந்தைங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்டர்நெட் மூலமாக நமக்கு வந்து நன்மை கிடையாது, பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது வந்து எஜுகேஷ்னலாகவும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று சோஷியல் லைஃப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம், அதாவது சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா இன்டர்நெட் மூலமாக நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆனாலும் நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணுற டைமை வந்து குறைச்சிக்கிடணும். லிமிட் தேர் யூசேஜ், அதில் அடிக்ட் ஆகிடாதீங்கன்னு டேடி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டவுடனே ராணியும் ஓகே டேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவங்க அம்மாவும் அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அதாவது தமிழில் ஒரு பழமொழி உண்டுல்ல, அளவுக்கு மீறினால் அமுதமும் நன்று. அந்த மாதிரி எதையுமே அளவுக்கு மீறி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோம்னா கிளாடினும் ஓகே ரைட் மாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த லெசன் வந்து புரிஞ்சுதா? இந்த லெசன் எதை பற்றி இருக்குன்னா, சில்ட்ரன் வந்து நம்ம வந்து ஓவராக ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வர்ற ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, எப்படி மொபைலை வந்து நான் வைஸாக யூஸ் பண்ணணும், அறிவாக யூஸ் பண்ணணும், அதில் உள்ள சைபர் ஒரு வேளை த்ரெட்டன் பண்ணாலும் என்ன அவங்க பண்ணணும், சைபர் போலீஸ் இருக்காங்க, அதெல்லாம் பற்றி அவேர்னஸை வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணணுன்னு இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சுதுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.